சுவையான புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கை புதினா நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், ஒரு பட்டை, ஒரு 5 கிராம்பு, இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கழுவி வச்சுருக்கிற புதினாவையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரியாணியில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கட் பண்ண 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கிடுச்சு. புதினா போட்டுக்கலாம். அரைச்ச புதினா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்குலாம் நாங்கள் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லித்தலை போட்டுக்கலாம். இதில் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும். ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. டேஸ்டியான புதினா புலாவ் ரெடி. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.